கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஒன்று கூட மறுபடியுமாய் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வருஷத்தை துவக்கினோம். 6 மாத காலங்கள் நம்மை விட்டு கடந்து போய் 7வது மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாரார். தேவனுடைய வார்த்தையை என்ன கொடுப்பது என்பதை நான் யோசிக்கும் போது என் இருதயத்திலே உண்டான இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கே நாம் பார்க்கிற போது தேசத்திலே, கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் இப்போது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலேயும் கர்த்தர் பஞ்சத்தை அனுமதித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாம் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய தாசனை கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் கொண்டு போன இடத்திலே அங்கே பஞ்சம் கடந்து வந்தது. அதிலே நாம் வாசிக்கும் போது முதல் வசனத்திலிருந்து ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமுடைய நாட்களிலேயும் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குடைய நாட்களிலேயும் பஞ்சம் வந்தது. அப்படியானால் பஞ்சம் அந்த நாட்களிலே அடிக்கடி கடந்து வருகிறது. ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு அவ்விடத்துக்கு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் எகிப்துக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிற போது கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் கர்த்தர் தம்முடைய பக்தனுக்கு தரிசனத்தை தந்து என்று சங்கீதம் 89:19 நாம் வாசிக்கிறோம். அதுபோல ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு. அப்ப கர்த்தர் சொல்லுகிற தேசத்திலே நீ குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் மாம்சத்திலே சில காரியங்களை எண்ணி யோசனை பண்ணி, அங்கே போவோமா, இங்கே போவோமா, இந்த தேசத்துக்கு போவோமா, அந்த தேசத்துக்கு போவோமா என்று யோசனை பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்படுவோமானால் அதில் யாதொரு நஷ்டமும் கஷ்டமும் பிரச்சனையும் வராது. ஆனால் கர்த்தர் தீர்மானமாய் சொல்லுகிறார், நீ இதே தேசத்தில் நான் சொல்லும் இடத்தில் நீ இங்கேயே குடியிரு, இந்த இடத்தை விட்டு நீ போக வேண்டாம்.
இது குடியிருப்புக்கு உனக்கு நான் உன்னை என்ன செய்வேன், இந்த தேசத்திலேயே உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு வேண்டிய நன்மைகளை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். அதைத்தான் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆணை வாய் திறந்து கர்த்தர் சொல்லுகிறார். கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினால் அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீ இதே தேசத்திலே கூடி பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை நடத்துவேன், இந்த தேசங்களை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். அவனுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த கொரோனாவுக்கு பயந்து மதுரையை விட்டு ஓடுவோமா, சென்னையை விட்டு ஓடுவோமா, தேசத்தை விட்டு போவோமா என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். சென்னையிலே ஏறக்குறைய ஒரு 20,000க்கு மேலான ஜனங்கள் தங்கள் சொந்த பந்தம் இருக்கக்கூடியதான இடத்திற்கு நேராக கடந்து போனார்கள். மதுரையிலே கொரோனா இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது மதுரையிலேயும் அவர் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்தாலும் கொரோனா வியாதி கடந்து வரும். ஆனால் இந்த வியாதியின் மத்தியிலேயும் இந்த வைரஸ் மத்தியிலேயும் நான் உன்னை காப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன், உன் வியாதிகளை உன்னை விட்டு நான் அகற்றுவேன், எல்லா வைரஸையும் அழிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ இந்த தேசத்திலேயே என்ன செய், குடியிரு என்று சொல்லும்போது நீ தேசத்தை விட்டு நீ ஓடி போக வேண்டாம். எங்கே போனாலும் இதே சூழ்நிலை தான். அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னை காக்கிறார். அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஆகவே அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் கர்த்தர் விலக்கி காக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்னது? நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொன்னால், நகோமி இருந்த பெத்லகேம் ஊரிலே அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் என்று சொன்னால் அது அப்பத்தின் வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிற போது அங்கே அப்பத்துக்கு குறைவு வரக்கூடாது. ஆனால் அங்கே நாம் பார்க்கிற போது பிரைஸ் தி லார்ட், அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் உண்டானால் அப்புறம் எங்கே ஓடுவது? பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிற வேலைகளை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். இந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அப்பத்தின் வீட்டிலேயே பஞ்சம் வருகிற போது மற்ற இடங்கள் எம்மாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பத்தின் வீட்டிலே அங்கே குறைவுபட்டது, பஞ்சம் வந்தது.
ஆகார குறைவு அங்கே காணப்பட்டது. ஆகவே பஞ்சம் பிழைக்கும்படியாய் இவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு கடந்து போனார். அது தேவனுடைய சித்தம் அல்ல. போகிறதுக்கு முன்னதாக நீ தேவ சமூகத்திலே நீ விசாரித்திருக்க வேண்டும். நான் போகவா வேண்டாமா என்று கேட்டால் கர்த்தர் சொல்வார், ஈசாக்குக்கு சொன்ன மாதிரி நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த தேசத்திலேயே நீ குடியிரு என்று கர்த்தர் சொல்லுவார். இல்லாவிட்டால் நீ மோவாப் தேசத்துக்கு போக வேண்டுமா, போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னால் நீ போகிறது உனக்கு நல்லது. ஆனால் எந்த ஆலோசனையும் இல்லாதபடி மனதும் மாம்சமும் விரும்புகிற பிரகாரம் இவள் என்ன செய்தார், மோவாப் தேசத்துக்கு கடந்து போனார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே பங்கு பெறுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். லோத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தார். அவன் நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்தையும் ஆசீர்வதித்தார். இவர்களுடைய ஆசியை இந்த பூமி தாங்கக்கூடாததாய் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தவான்களோடு சேரும்போது நமக்கும் அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனால் ஆசி பெருகின போது லோத்துடைய இருதயத்திலே அவன் நினைத்தான், ஆபிரகாமை விட்டு பிரிந்து தன்னுடைய சுய ஆட்சி இருக்க வேண்டும் என்று நினைத்து அவன் என்ன செய்தான், போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் எப்படி போகிறது என்பது அவனுக்கு விளங்கவில்லை. ஆனால் மெய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் அங்கே சண்டை வந்தது. அவர்கள் பிரிந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், லோத்துடைய இருதயத்தில் இருக்கிறதை அவன் அறிந்தான். காரணம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியாய் இருந்தபடியினாலே லோத்துடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தின போது ஆபிரகாம் சொன்னான், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், தேசம் விசாரமாய் இருக்கிறது, நாம் தனித்திருந்து வாசம் பண்ணலாம் என்று ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் கானான் தேசத்தை விட்டு நீ போய் என்று சொல்லவில்லை, இதே கானான் தேசத்திலே நீ குடியிரு, ஆனால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், கிழக்கே போனால் மேற்கே போகிறேன் என்று ஆபிரகாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட அவனும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி லோத்தை பார்த்து சொன்னார். அதில் நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போன பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்காது, தேவனுடைய உறவு நமக்கு இருக்காது, தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்காது. ஆனால் சிலர் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது தான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை மாத்திரம்தான் அழைத்தார், லோத்தை கர்த்தர் அழைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்த நோக்கம் என்னது என்பதை நாம் அறிந்திருப்போமானால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்க பிரயாசப்படுவோம். ஆகவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். லோத்து பிரிந்து போன பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ கால் மிதிக்கிற இடத்தை எல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன், உனக்கு தருவேன். கண் ஏறிட்டு பார்க்கிற இந்த பூமி உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே அவர் பெருக பண்ணுகிற தேவன். இங்கே ரூத்தை குறித்து நாம் பார்க்கிற போது ரூத்
தன்னுடைய மனதும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு அவன் கடந்து போனான். ஆனால் அங்கே போனது யாருக்கு பிரியம் இல்லை? கர்த்தருக்கு பிரியம் இல்லை. பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்தது. அந்த மோவாப் தேசத்திலேயே தன் பிள்ளைகளுக்கு அங்கே பெண் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, புறஜாதிகளோடு கூட நாம் கலக்கக்கூடாது. அந்நிய நுகத்திலேயே அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக்கி உங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவ மக்களுக்கும் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ். புறஜாதிகளோடு நீ சேர வேண்டாம், அந்நிய ஜாதிகளோடு நீ கலக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்நிய நுகத்திலே நீ பெண் கொள்ளவோ பெண் எடுக்கவோ கூடாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதை பாவம் என்று கருதப்படுகிறது. எஸ்ராவின் புத்தகம், வேதத்திலே எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறு ஜாதியான ஸ்திரீகளை நீங்கள் விவாகம் பண்ணினதினாலே பாவம் செய்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத் என்ன செய்தார்? மறு ஜாதியான மோவாபியருடைய சந்ததியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெண் எடுத்தார். அப்படி பெண் எடுத்ததின் நிமித்தம் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்பட்டது. அங்கே பார்க்கிற போது நகோமியுடைய புருஷன் முதலாவது மரித்து போனார். பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகளாகிய மக்லோன் கிலியோன் என்று சொல்லக்கூடியதான 2 பிள்ளைகளையும் அங்கே இழந்தார். அருமையான தேவனுடைய அந்நிய தேசத்திலே போய் புருஷனை இழந்தார். 2வதாக தன் 2 பெண் ஆண் மக்களையும் அவள் இழந்தார். இப்போ 3 பேரும் விதவைகளாய் அந்நிய தேசத்திலே திக்கற்றவர்களாய் காணப்பட்டார், அநாதைகளாய் காணப்பட்டார். விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே நான் பார்க்கிற போது அவர் துக்கம் அடைந்தார். 2 மருமகமாரையும் அழைத்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உங்கள் தேசத்துக்கு கடந்து போங்கள், நான் என்னுடைய சுய தேசத்துக்கு கடந்து போகிறேன். உங்களுக்கு பிரியமான யாரையாவது நீங்கள் விவாகம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி 2 மருமகமாரையும் முத்தமிட்டு அவர்களை அனுப்பினார். ஆனால் ரூத்தோ என்ன செய்யவில்லை? நகோமியை விட்டு கடந்து போகவில்லை. ஏனென்றால் அவர் நகோமியை பற்றி கொண்டார். அதில் நாம் பார்க்கிற போது 14ஆம் வசனம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். புருஷஞ்சத்தது கூட அழுதுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தன்னை விட்டு போகணும் அப்படின்னு சொன்ன போது மருமக்கமார்கள் மாமியை கட்டி பிடித்து என்ன செய்தார்கள்? அழுதார்கள். அப்படியானால் மாமிக்கும் மருமக்கமாருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன், நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு சிநேகம், நல்லத ஒரு அன்பு அப்படி மாமி மேல் வைத்திருந்தபடியினாலே அவர்கள் மிகவும் என்ன செய்தார்கள்? அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். என்ன செய்தார்? பற்றி கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடைய யாவரும் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவர்களை பூரண சமாதானத்துக்குள் காத்து கொண்டீர் என்று ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்த, கரையம் கொடுத்து மீட்டு கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்வோமானால், அவரை நாம் பற்றி கொள்வோமானால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன். அவர் உன்னை போஷிக்கிற தேவன், அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன், அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன். நிச்சயமாய் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எகிப்து தேசத்தை ஆண்டு வந்ததான பார்வோன் ஒரு நாள் நித்திரையை விட்டு அவன் எழுந்தபோது சொப்பனம் கண்டு அவன் கலங்கினான். அப்படி சொப்பனம் கண்டு கலங்கின போது என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்லை மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமாக ஒரு சொப்பனம் கண்டார். அடுத்து 7 கதிர்களை உடையதான ஒரு நல்ல திரட்சியான கதிர்களை அவன் கண்டான். அடுத்து 7 சாவியான கதிர்களை அவன் பார்த்தான். இந்த 7 சாவியான கதிர்கள் என்ன செய்வதா, நல்ல செழுமையான கொழுமையான கதிர்களை அது விழுங்கி போட்டது. இந்த காரியத்தை அவன் கண்டபோது அவனுக்குள்ளே ஒரு கலக்கம். என்ன நேரிடுமோ தெரியவில்லையே, ஏன் இவ்விதமான ஒரு சொப்பனம் கடந்து வந்தது என்று சொல்லி அவன் கலக்கமுற்று அங்கே இருக்கிற ஜோசியரையும் மாத்திரமல்ல ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்து தான் கண்ட சொப்பனத்தை சொல்லும்போது அவர்களால் அதை என்ன செய்ய முடியவில்லை, நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அப்போது பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், ராஜாவே, நான் செய்த தவறு இப்போதுதான் எனக்கு நினைவு வருகிறது. போத்திபாருடைய வீட்டில் இருக்கிற அரண்மனையிலே அங்கே ஒரு சிறைச்சாலை உண்டு. அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாய் இருக்கிறான். நான் விதமாய் சொப்பனம் கண்டு கலங்கின வேளையிலே அந்த சொப்பனத்துக்குரியதான அர்த்தத்தை அவன் அங்கே எடுத்து சொன்னான். அதன்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆகவே நீர் யோசேப்பை கூப்பிட்டு அழைத்து நீர் அவரிடத்தில் சொல்லுவீரானால் நிச்சயமாய் அவனுடைய சொப்பனத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையை அங்கே அழைத்து வரப்பட்டான். வஸ்திரங்களை உடுத்தி ராஜாவுக்கு முன்பாக அவனை நிறுத்தின போது, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, நான் உமக்கு மங்களகரமான பதில் சொல்லுவேன் என்று யோசேப்பு அங்கே வாக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த சொப்பனங்களை அவன் கேட்டபோது
அதிலே 41ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். அதான் கொடுமையான 7 பசுக்கள். அது 7 வருஷம் செழுமையாய் இருக்கும். எப்போதும் விளைகிறதை பார்க்கலும் அதிகமான விளைச்சலை கொடுக்கும். இரண்டாவது அடுத்த 7 வருஷம் பஞ்சம் கடந்து வரும். ஆகவே இந்த பஞ்ச காலங்களிலே நீரும் உங்களுடைய ஜனங்களும் அங்கே சாப்பிடுவதற்கு தேவை மிக அவசியம். ஆகவே கொடுமையான அந்த வருஷங்களிலே அந்த தானியங்களை நீ சேர்த்து வைக்கிறேன். ஏனென்றால் வரப்போகிற பஞ்ச காலத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இவன் ஒரு யோசனை சொன்னான். மாத்திரமல்ல, உண்மையுள்ளவனும் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொன்ன போது பார்வன் சொல்லுகிறான், உனக்கு மேலாக தேவ ஆவியை பெற்ற ஒருவனும் இந்த எகிப்து தேசத்திலே இல்லை. ஆகவே நீ எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பாய், நீயே அந்த காரியத்தை நடப்பி என்று சொல். அதனால தான் வாழ்க்கையில் சிக்கனம் மிக அவசியம். செழுமையான காலங்கள், நல்ல சம்பாதிக்கக்கூடிய காலங்கள், வருமானம் உள்ள காலங்களிலே சேமிப்பு என்பதை நீ சேர்த்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட பஞ்ச காலங்கள் வருகிற போது அதை எடுத்து நீ பயன்படுத்த ஏதுகரமாய் இருக்கும். பஸ்ஸிலே, அரசாங்க பஸ்ஸில் எழுதி கொடுக்கிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சுபிட்சமாய் இருக்க வேண்டுமானால், நன்றாய் இருக்க வேண்டுமானால், பிரைஸ் தி லார்ட், வேதம் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறது. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். நாம் கடனாளியாய் இருக்க தேவன் ஒரு காலம் விரும்புகிறது இல்லை. அப்போ இந்த பஞ்ச காலங்களிலே நன்றாய் இருக்கும் போது நம்முடைய வருமானத்திலே சிக்கனம் பண்ணி அதை நாம் சேமிப்பிலே வைத்திருப்போமானால், இப்போது இருக்கிற இந்த காலங்களிலே சேமிப்பிலிருந்து எடுத்து நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா, வெந்தது போக முந்தியில போடுன்னு சொல்லத்தக்கதாக இன்றைக்கு கையில் வாங்கினேன், பையில் போடல, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. புதிய பாட்டின் காலத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்கிறதான என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உலகமெங்கும் ஒரு கொடிய பஞ்சம் என்ன செய்யும், உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நடக்கிறதான இந்த கொரோனா வியாதியும் பஞ்சங்களும் வெட்டுக்கிளிகள் வரும் என்றும் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதை குறித்து தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் உலகத்துக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது மெய்யான வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நாம் பார்க்கிற போது பிரைஸ் தி லார்ட், பஞ்சம் எங்கும் காணப்படுகிறது. மக்கள் ஆகாரம் இல்லாதபடி கஷ்டப்படுகிறார்.
இதை கேட்கும்போது மிகுந்த வேதனையான ஒரு காரியம். முதல் மந்திரி என்ன கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறதான ஒரு நிலையிலே இன்றைக்கு தமிழகம் காணப்படுகிறது, இந்தியா தேசம் காணப்படுகிறது, உணவு பஞ்சம் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேலையிலே உன்னை நீ யோசித்துப்பார். இந்த கொரோனா வியாதி எதனால் அனுமதிக்கப்பட்டது? ஏன் இப்படிப்பட்ட நோய், இந்த கிருமிகள் காணப்படுகிறது என்பதை நீ யோசித்து பார்த்தால், கண்மூடி தவம் செய்தால் தான் செய்த கருமங்கள் வாதாடுமே என்று இந்து பக்தன் சொல்லி வைத்திருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் சாபம், சாபத்தின் நிமித்தம் வியாதி, வியாதியின் நிமித்தம் மரணம் உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவமே நமக்கு வியாதியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும் போது, ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படும் போது, அவர் தன்னுடைய வேதனையின் நிமித்தம் கர்த்தர் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்களிலே வாசிக்கும் போது சாலமோன் சொல்லுகிறான், 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து, தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போதும், கொள்ளை நோயும் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, தாகம், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போது, அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும், கொஞ்சம் மனுஷராய் இருந்தாலும், தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீர். அல்லேலூயா. அப்போ இது எல்லாம் எது நிமித்தம் என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தம். தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருகி போயிருக்கிறது. நியாய பிரமாணத்திலே கர்த்தர் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லத்தக்கதான் 10 கட்டளைகளிலே முதல் கட்டளை, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கிற யாதொன்றையும் நீ வணங்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் என்று யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகர்த்தாவை தொழுது கொள்ள வேண்டும். நாம் சோரமார்க்கமாய் போகிறதுக்கு அல்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. உன் கண்கள் வானத்துக்கு நேராய் ஏறெடுக்கப்படட்டும். அவரை நோக்கி பார், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இயேசுவே, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கணுமே என்று சொல்லி நீ வானத்தை அண்ணாந்து பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வார். 33ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம்.
சங்கீதம் 33:19 நீங்கள் வாசிக்கும் போது, பஞ்சத்தில் அவர்களுடைய உயிரோடே காக்கும், பஞ்சத்தில் நான் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அப்படியானால் பஞ்ச காலத்தில் நான் அவர்களை உயிரோடு காப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏறக்குறைய 3-4 மாத காலமாய் நாம் படுகிற கஷ்டங்களை கர்த்தர் அறிவார். ஆனாலும் கர்த்தர் பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோடு காத்தார், இப்போதும் காக்கிறார், இனிமேலும் அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பஞ்சத்தை குறித்து, வறுமையை குறித்து, நோயை குறித்து, வியாதியை குறித்து, மரணத்தோடு போராடுகிறதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே 45:22 நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கடைசியாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி அதை நினைப்பூட்டுகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நாம் வசனம் கேட்கிறோம், யூடியூப் மூலமாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அநேக தேவதாசர்கள் இன்றைக்கு வார்த்தைகளையும் வசனங்களையும் யூடியூப் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, என் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இனி நிறைவேறப் போகிற ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டபோது, பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இவைகள் எல்லாம் உண்டாகும், ஆனால் உடனே முடிவு வராது, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் காண்கிற எல்லாம் வரப்போகிற வேதனைக்கு இது ஆரம்பமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு, நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உன்னை காத்து ரட்சித்துக்கொள், பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் மெய்யான நீதியிலும் கடந்து செல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி நாட்களிலேயும், ஆபிரகாமுடைய நாட்களிலேயும், ஈசாக்குடைய நாட்களிலேயும், யாக்கோபுடைய நாட்களிலேயும் பஞ்சங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பெத்லகேமிலே வாசமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே பஞ்சம் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அகபு என்று சொல்கிறதான ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியின் மூலமாய் ஏவப்பட்டவனாய் உலகம் எங்கும் கொடிய ஒரு பஞ்சம் வரும் என்று சொன்னார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் ஆகிலும் உடனே முடிவு வராது என்று இயேசு நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் விழிப்புள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், எதிர்நோக்கி காணப்படுகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆமென். சீக்கிரமாய் வாரும் என்று அழைக்கத்தக்கதாய் எங்களுக்குள்ளே ஒரு ஆயத்தத்தின் ஜீவிதத்தை தாரும். உலகத்துக்கு நேராய், மாம்சத்துக்கு நேராய், பாவத்துக்கு நேராய், பிசாசுக்கு நேராய் எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்காதபடி
தைரியம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக.